உடல் நலனிற்கு மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விரட்டுவதற்கும் இந்த தீர்த்தத்தை பயன்படுத்துகிறார்கள். அமாவாசை அன்று நடுஇரவு 12 மணிக்கு நடைபெறும் பூஜையில் தீர்த்தத்தில் குளித்து ஈரத்துணியுடன் அம்மனை வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். நாங்கள் இந்த கோயிலுக்கு 8 வருஷமாக வந்துன்னு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைக்கு ஒரு தோசை இருக்குது. நாங்கள் அதுக்கு தோசை கழிச்சோம். 2 நாள் அன்னதானம் பண்ணி இங்கே தங்கி 2 நாள் இருந்து செஞ்சோம். வீடு கட்டணும். இங்கே வந்த பிறகு அம்மா தரிசனம் பண்ண பிறகு வீடு கட்டணும். ஒரு வேலை வந்தது பிள்ளைக்கு, கல்யாணமும் பண்ணோம். எங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு. எங்களுக்கு நானும் 8 வருஷமாக வந்துன்னு போய் தான் இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு எவ்வளோ நல்லது நாங்கள் செஞ்சுன்னு தான் இருக்கோம். காளியம்மனின் சக்தியை பற்றியும் அதிசய தீர்த்தத்தின் மகத்துவம் பற்றியும் கேள்விப்பட்டு இங்கு வந்திருக்கிறார் ராஜன். மதுவுக்கு அடிமையான இவர் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அம்மனை வழிபட்டு விட்டு சென்றிருக்கிறார். சில நாட்களில் அவருக்கு இருந்த மது அருந்தும் பழக்கம் தானாக நின்று விட்டதா. தனக்கு ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கு காரணம் அதிசய தீர்த்தமும் அம்மனின் அருளும் தான் என்பதை உணர்ந்த இவர் அதற்கு பின்பு அம்மனுக்கு சேவை செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டார். நான் சாமி கும்பிட முத வரும்போது பயங்கரமாக ட்ரிங்க் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போய் அந்த தீர்த்தத்தில் தலைமொழிவிட்டு அம்மாவை சாமி கும்பிட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி விடுத்துரு. மாறின பிறகு அம்மாவுக்கே சேவை செய்கிறதா ஒரு ஐதீகம் வந்து மனசில் தோணி இப்போ இந்த கையில் கட்டுற கயிறு 1-2 தாய்த்து பூஜை பொருள், சாமிக்கு தேவையான பொருளுங்க, இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுன்னு ஒரு 5 வருஷமாக இங்கே இருக்கேன். இங்கு வரும் பக்தர்களுக்கு அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுப்பதுடன் இந்த பகுதியை சுத்தமாக பராமரிக்கும் சேவையையும் செய்து வருகிறார். சக்தி வாய்ந்த காளியம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தீர்த்தம் எங்கு தோன்றுகிறது என்ற ரகசியத்தை அறியும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் கூட தாழம்பூ புதர்கள் மண்டி கிடக்கும் அந்த பகுதிக்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை. நமக்கும் அந்த அதிசய தீர்த்தம் எங்கு தோன்றுகிறது என்பதை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. காளியம்மன் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் இருந்து தீர்த்தம் வரும் பகுதியில் யாரும் நடந்து செல்ல முடியாதவாறு தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. நாம் அவர்களிடம் சிறப்பு அனுமதி கேட்டோம். சிறிது தூரம் மட்டும் பாதை நன்றாக இருக்கும், அதற்கு பின்பு நாம் நினைத்தால் கூட செல்ல முடியாது என்ற எச்சரிக்கையுடன் நம்முடன் சில ஆலய பணியாளர்கள் உடன் வந்தனர். பல நோய்களை தீர்த்து வைக்கும் அந்த அதிசய தீர்த்தம் வரும் அகன்ற வாய்க்கால் பகுதியில் நடக்கத் தொடங்கினோம். தாழம்பு புதர்களை தோண்டி இருபுறமும் கரை போல அமைக்கப்பட்டிருந்த நம் நாட்டில் உள்ள ஆலயங்களில் பலவிதமான பூஜை முறைகளும் பலவிதமான நேர்த்திக் கடன்களும் நடைபெறுகிறது. அவைகளை நமது நிகழ்ச்சியிலும் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது நாம் பார்த்து வரும் கோவிலில் நடைபெறும் வினோத வழிபாடான மிளகாய் யாகம், அதனை நமது குழு படம் பிடித்த போதே ஏதேனும் விபரீதம் நிகழ்ந்ததா என்பதை பற்றி தொடர்ந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து இரவு நேர பூஜையான மிளகாய் வற்றல் பூஜைக்கு நேரமாகிவிட்டதாக கூறி நம்மையும் பிரம்மாண்ட சிலைக்கு பின்புறம் இருக்கும் பரிகாரக்காளி சந்நிதிக்கு அழைத்துச் சென்றார். நாம் செல்லும் முன்னதாகவே பக்தர்கள் வந்திருந்தனர். அங்கு வந்த பூசாரி காளி அமைந்திருக்கும் கருவறையினுள் சென்று சில பூஜைகளை செய்ய துவங்கினார். அந்த பூஜையினை முடித்து யாகம் ஒன்றினை வளர்க்க துவங்கினார். பின் மீண்டும் கருவறைக்குள் வந்தவர் கூடியிருந்த பக்தர்கள் அவரவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரச் சொல்லியிருந்த எலுமிச்சைகளும் முட்டைகளையும் வாங்கி காளியின் காலடியில் வைக்கப்பட்டிருந்த மையினை எடுத்து தடவி எலுமிச்சை பழத்தினையும் முட்டையினையும் காளியின் காலடியில் வைத்தார்.
பரிகார பூஜைக்காக வந்திருந்த பக்தர்களின் கையில் மிளகாய் வற்றலை கொடுத்து எரிந்து கொண்டிருந்த யாகத்தில் போடச் செய்தார். சுடுகாட்டு மேனகாளி யாரு? துர்கா பிரித்திங்கிற விளம் சேர்ந்த இந்த பார்வதி தான் சேர்ந்தது தான் துர்கா. துர்காலும் சேர்ந்தான் காளி, சக்தி கிரேசத்தை எனக்கு சேர்ந்தான் காளி. அந்த துர்கா வந்து சுடுகாட்டு மேனகாளி எப்படி அவதாரம் எடுக்கிறான்? பெரிய கொடியவன். அந்த பார்வதியுடைய அழகை பார்த்து அவளை அபகரிக்க வரும் பொழுது அவள் இடம் கொடுக்காதனால நான் சிவனுடைய வேஷம் போட்டு வந்து அவனை அபகரிச்சினு சொல்லி அந்த அரக்கன் வரும் பொழுது அவனை சூரசங்காரம் பண்ணி அவன் தலையை கத்தாத்து தொங்க விட்டு கையில் பிடிச்சிட்டு இருப்பான். கீழே சிவன் வேஷத்தில் படுத்திருப்பான். அந்த தீய சக்தியில் அழிக்கப்பா சுடுகாட்டு மயான காளி, மகா மயான காளி தான். அந்த மயான காளியை பிரசவம் பண்ணிருக்கேன். அந்த தீய சக்தி அழிக்கிறது பில்லி, சூனியம், முகமாத்து, ஏவல், பேய், பிசாசு. ஒருத்தனை பிடிக்கலன்னா தீய சக்தி வைக்க காசுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்வாங்க அந்த தொழிலாளிகள், ஏதாவது மண் எடுத்துகிட்டு வா, அதை செஞ்சுட்டு வச்சுட்டு வா, நான் உன்னை செய்வனை செஞ்சு ஏதாவது தீய சக்தியில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் தொந்தரவு ஏற்பட்டதுனால மிளகாயாக மிளகியாக வித்தா பெரிய தீய சக்தி. தொடர்ந்து மீண்டும் கருவறைக்குள் சென்றவர் சிறிது நேரம் மந்திர உச்சரிப்புகளை முடித்து பூஜைகளை நிகழ்த்தினார். பூஜைகள் முடிந்தவுடன் காளியின் விக்கிரகம் அருகில் சென்று சற்று அமைதியாயிருந்தவர் திடீரென ஆவேசமாய் ஆடத் துவங்கினார். ஆவேசமாய் ஆடத் துவங்கியவர் கருவறையின் உள் இருந்த காளியின் காலடியில் வைக்கப்பட்டிருந்த முட்டையினை கையில் எடுத்துக்கொண்டு வெளிவந்தவர் பரிகார பூஜைக்காக வந்திருந்த பக்தர்களிடம் முட்டையினை கொடுத்து உடைக்குமாறு கூறினார். அதில் முதலாவதாக உடைத்த முட்டையில் வெள்ளை நிற பொடிகள் இருந்தது. இரண்டாவதாக உடைத்த முட்டையில் ரத்தம் இருந்தது. இரண்டு முட்டையிலும் என்ன இருந்ததென்றை உடைத்தவர்களிடமே கேட்டு உறுதி செய்து கொண்ட பூசாரி மீண்டும் கருவறைக்குள் சென்று கற்பூரம் காட்டி எலுமிச்சைகளை கையில் கொடுத்து அதனை கைகளால் நசுக்கி வீசுமாறு கூறினார். அவ்வாறாக அந்த எலுமிச்சை பழத்தினை வாங்கி நசுக்கிய பக்தர் ஒருவருக்கு அதனுள் இருந்து ஒரு லிங்கம் வெளிவந்தது. பின் பூஜைகளை முடித்த பிறகு உடைக்கப்பட்ட முட்டை வழக்கத்திற்கு மாறாயிருந்ததன் காரணத்தை கேட்டோம் நாம். அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்த உடனே நான் வாங்கி வேண்டினேன். அந்த பூஜை முடிச்சு கடைசியில் அவர்கிட்ட நான் அந்த கையில் எடுத்து கொடுத்து உடைக்க சொல்லும்போது உள்ள லிங்கம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கண்ணீர் மல்க வாங்கி சந்தோஷப்பட்டு போனார். அவருக்கு உன்னோட கஷ்டங்கள் தீர்ந்துருச்சு, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்கும். அந்த இன்னொருத்தர் ஒரு கடையிலேருந்து ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தார். அந்த முட்டையை கொண்டாந்து கொடுத்தாரு. அம்பாள்கிட்ட ஆவாகனம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் என்னை குத்தரை கொடுத்தா. மிளகாயாகம் பண்ணும்போது அவன் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் தீர்ந்துச்சப்பா. அவனுக்கு பிடிச்ச காலமெல்லாம் கெட்ட நேரம் பிடிச்சி நல்ல காலம் வந்துன்னு சொல்லி அந்த முட்டைக்குள்ளே அந்த கருவு, வெள்ளங்கருவு, மஞ்சள் கருவு, எந்த கருவும் ஒன்றுமே இல்லாமல் அந்த முட்டை வெறும் முட்டையாக உடச்சி காட்டி கடைசியில் ஒரு மாவு மாதிரி நெல் லேசாக வந்துச்சு. இன்னொரு முட்டை கொடுத்தான், ரத்தமாக வந்துருச்சு. அப்போ அவங்க குடும்பத்தில் யாரோ தேசத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது யார் கணவன் மனைவி துரோகம் பண்ணால் கூட